அம்பி எல்லாம் சௌக்கியமா இருக்கலாம். சொல்லுங்க மாமி, எப்படி இருக்கே? நல்லா நீங்க தான் முழு முழுன்னு இருக்கீங்க. முழுன்னு இருக்கேனா? அம்மா அம்பி அகத்துல மாமி எல்லாம் சௌக்கியமா இருக்காளோ? நன்னா இருக்காகோ. நல்ல பேஷா இருக்காளோ? மாமியா மாமியா அம்பி உன் பொம்மை நாட்டியே கேட்டேன். நல்லா இருக்காங்க. நல்லா பேஷா இருக்காளா? உங்களை பார்த்த உடனே அந்த யாவுந்தே வருது. பொம்மை நாட்டி யாவும் வந்துருச்சு. வரட்டுண்டா அம்பி. தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு இன்று திதி. தாத்தாவோட தாத்தா மூத்த தாத்தாவுக்கு இன்று திதி. அகத்தில் உள்ள வேலையெல்லாம் அப்படிக்கு அப்படி கடந்துட்டு நாலு பொம்மை நாட்டி அகத்தை நாடி வருவா. மூணு பொம்மை நாட்டி அகத்தை நாடி போயின்றப்பா. இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பா? தாத்தாவுக்கோ தள்ளாத வயசாக பச்சரிசி சோறா தின்னு நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. என்ன வளர்த்து வச்சுட்டு இருக்கே? சேதம் கருந்து பாக்குறேன் வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொன்ன சேது பாக்குற விஷயம் தெரியல, அதனால அங்க போய் உட்காந்துடுத்து. இன்னைக்கு நாளும் தெரியுமான்னு பாக்குறியா? இன்னைக்கு நான் தெரியுமான்னு பார்த்துச்சு, ஆனா தெரியல, அதனால ஓரமா ஒதுங்கிருச்சு பிள்ளை. ஆமா, தாத்தாவுக்கு பாருங்க 99 வயசா எடுத்து. தாத்தாவுக்கு ஒரு தாரமா 2 தாரமா 6 தாரம் கட்டி பிள்ளையே இல்லை. யாரு தாரம்? 6 தாரம். எண்ணிக்கையில 6 தாரமா? இப்ப நீங்க 7ஆம் தாரமா என்னைய கட்டிட்டு வந்தார். நேக்கும் பிள்ளையே இல்லை. ஆத்தாடி என்ன செய்வேன்? பிள்ளைக்கு பிள்ளையா, வேலைக்காரனுக்கு வேலைக்காரனா அகத்துல முத்தேன வளர்த்து வந்துட்டு இருக்கோம். எந்த நேரம் பார்த்தாலும் மாமி 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 மாமின்னு பின்னாடியே அலைஞ்சுட்டே. அவன் கூட வேலை பார்க்கறது இல்லையா உருப்படியா? அவன் பாருங்க ஏறி அட்றா அம்பின்னா எங்க மாமின்னு கேட்டு இருக்கான். அவன் வேலை பார்த்துருந்தா நீங்க எப்படி இருக்கீங்க? அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? அபச்சாரமா பேசிட்டு இருக்கேளே, அதை கேட்கல நான். உங்களுக்கும் குழந்தை குட்டி இல்லையா? எதுவுமே இல்லையடா அம்பி. தாத்தாவும் நானும் ஒரு நிமிஷம் அப்படி பிரிஞ்சு இருந்துட மாட்டேன்டா. எந்த நேரம் பார்த்தாலும் தாத்தா என்ன அப்படியே காலகண்டின்னு அப்படியே கொஞ்சிண்டே இருப்பார். கொஞ்சத்தே முடியும். ஏன்டா அம்பி குழந்தை இல்லைன்றீங்க? குழந்தை தாண்டா இல்ல. அப்படியெல்லாம் பாருங்க, 7ஆம் தாரமா என் தோப்பனார் கட்டி வச்சுட்டார். என் தோப்பனார் பேச்ச மீறி நான் நடந்ததே இல்லடாம்பி. அதனாலதான் 7ஆம் தாரமா அப்படி வயசானவள கட்டிண்டேன். என்ன செய்யறது? ஆனா என் தோப்பனார் நேக்கு அவ்வளோ உயிர்ற அம்பி. என் தோப்பனார் என்னை எப்படி எல்லாம் வளர்த்துட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? எப்படி? காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், மீதுதான் கண்ணோடுவே. நான்
இப்படி என்ன அழைச்சிட்டு ஆமா அந்த முத்தையும் அழைச்சிட்டு இருந்தாங்க என்ன விபரம்னு தெரியல ஏன்டா அம்பி முத்து என்னதுயா சொல்றா இங்கு பிரார்த்தனை நாடகமாக நடத்தும் அன்பு சித்தப்பா வரதராஜன் அவர்கள் நினைவாக நடத்தும் நாடகத்தில் பங்கு பெற்றும் காலகண்டியை நடிக்கும் KP லைலா அவர்களுக்கு சிவஞானம் புஷ்பநாதன் குடும்பத்தார்கள் சார்பாக இந்த கைத்திரை அடி அணிவிக்கிறார்கள். நன்றி. அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று என் குடும்பத்தின் சார்பாக வேண்டுகிறேன். நன்றி நன்றி கண்டா. வணக்கம் 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 வணக்கம். ஏண்டா அம்பி முத்து 4 வேளை குத்து எனக்கு என்ன பொழப்பு எப்படியோ குடும்பத்தை கெடுக்கணும் எனக்கு அதுதான் பொழப்பேன். ஒரு விஷயங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இவனாலதான் என் குடியே கெட்டது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன தெரியுமா எங்க இரு உட்காரு பேசாம படு எங்க கிழிக்க போற இப்பதான் மாமியை சந்திச்சிருக்கேன். இந்த அம்பி முத்து அவசரமா அழைச்சிட்டு இருந்தியே என்ன விவரம்? மாமி பிள்ளைக்கு பிள்ளையாவும் வேலைக்கு வேலைக்காரனாவும் என்னத்தான் நீங்க வச்சிருக்கீங்க? 7 பொம்மநாட்டியும் சேர்ந்து அகத்துல பிள்ளையா வளர்த்து வந்துட்டு இருக்கோம். என்னைய வச்சிருக்கீங்களா இல்லையா? பிள்ளையா ஏண்டாம்பி பேசுற பேச்சு அப்படிங்கறது ரொம்ப கவனமாக பேசணும். பிள்ளையா வளர்த்து வர்றேன் அப்படிங்கறது குழந்தைக்கு சமம் வச்சிருக்கேன். அது என்னடா அபச்சாரமா பேசிட்டே இருக்க? நோக்கு நல்ல பேச்சே வாயில வரவே வராதா? எப்ப திருந்துவ? இந்த 2025ல நானும் திருந்தியறா சாமி. மாமி இப்ப என்ன பேச வரோம்? ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன் சொல்லு. பிள்ளைக்கு பிள்ளையாவும் வேலைக்கு வேலைக்காரனாவும் அகத்துல வளர்ந்து வந்துட்டு இருக்க. யார வச்சிருக்கீங்க? யார வச்சுட்டு இருக்கனா? ஏன் ஆத்துக்காரதான் வச்சுட்டு இருக்கேன். காலகண்டாயிர வச்சுட்டு இருக்கேன். உங்க ஆத்துக்கார உங்க ஆத்துக்கார சொல்றது நீங்க சொல்றது நான் கேட்காம இருப்பேனா? என்னது வேலைய வேலை நீங்க சொல்ற வேலையை கேட்காம இருப்பேனா? நான் அதான் கேட்பேன். என்ன அழைச்சிண்ட விபரம் என்னன்னு கேட்டேன். அதை மட்டும் சொல்றேன் மாமி. அப்ப எல்லாம் நீங்க சொல்லுவீங்க. என்ன சொல்லுவேன்? அட முத்து வாடா அப்படின்னா வந்ததுமே நீ வேலை பார்த்துருக்க நிறைய இந்திரா பாலுன்னு கொடுப்பீங்க. சரி இப்ப என்னான்னு தெரியல. வர வர தாத்தாவுக்கு தான் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேன். எல்லாம் நாங்களும் குடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா சரி மாமி ஒரு சிறிய விஷயம். என்ன விஷயம்? உங்களுக்கு என்ன குறை? நேக்க குறைச்சலா இருக்கிறதா எனக்கு தெரியல. நீங்க ஆள குறைச்சலா? இல்லடாம்பி. இல்ல அழகுல குறைச்சலா? இல்லடாம்பி. ஏன் மாமி உங்க நகையில குறைவா? என் தோப்பனார் நேக்காக வாங்கி வாங்கி ஆசையா போட்ட நகடாம்பி. எதுல குறை? நேக்கு குறையா? இல்ல சரி அதெல்லாம் இருக்கிறச்சே தாத்தா ஓரமா நின்னுட்டே இருக்காரு. என்ன விவரம் அதை சொல்லுடா. நீங்க எப்பயுமே பாராயணம் கேட்க போயிருந்தீங்கல்ல? ஆமா. நீங்க பாராயணம் கேட்க போனதை பார்த்துட்டு புல்லுக்கட்டு கருப்பாய் இருக்காங்கல்ல? சூத்தர பொம்மநாட்டி. அந்த புல்லுக்கட்டு கருப்பாய நீங்க போனதை பார்த்துட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தாத்தா பின்னாடி போய் குடுகுடுன்னு ஓடி போய் இங்க வாடி. யார பார்த்து? அங்க கருப்பாய பார்த்து தாத்தா அழைச்சி கேட்டு இருக்காரு. எதுக்காக அழைச்சிட்ட? ஏண்டி இங்க வாடி அப்படி தாத்தா சொன்னார். சரி நான் சொல்லவா வேணாமா? சொல்றான். ஏண்டா நீ போனீங்கன்னா நான் அப்படியே வந்துருவேன். பாத்துக்கோ பா அப்படி பா அப்படின்னு சொல்லி தாத்தா உங்க சுங்குடி புடவை எடுத்து என் தோப்பனார் நேக்கு ஆசாசா வாங்கி சுங்குடி புடவை ரெண்டா கிழிச்சு. தாத்தாவுக்கு என்ன ஆயிடுச்சு? எதுக்கு புடவை பிடிச்சு கிழிச்சுட்டு இருந்தார்? அதுதான் விவரமே. என்ன விவரம்? அந்த பாதி புடவைய அந்த கற்பாய்க்கு பாதி புடவைய உங்க பீரோல வச்சிருச்சு. பீரோல வச்சிட்டார். ஆமா. ஒண்ணு அகத்துல தாத்தா இருக்கணும், இல்லனா நான் இருக்கேன்டா. அழைச்சிட்டு வா, அந்த செப்பின் கொடுத்துறா. நம்ம வேணா தம்பி எடு. நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும். எனவே மயங்கியா
ஏனா இந்த நேரம் பார்த்தாலும் காளகண்டி பக்கத்துல அமர்றி அப்படின்னு கொஞ்சின்னு இருக்கிற நீங்க ஏன் இப்படி சிடு சிடுன்னு பேசிட்டு இருக்க? ஏன் இவ்வளவு கோபமாக இருக்க? நீ ஏன் கோபத்துல இருக்க? நான் கோபத்துல இருக்கேனா? ஏன்னா உங்களை பார்த்தோன்னே நேக்கு கோபமே வந்துடுச்சு. ஏன் வந்துச்சு? ஏன்னா என் தோப்பனார் நேக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாரு சுங்குடி போடுவேன். அதை தூக்கி புல்லு கட்டு கருப்பாயிட்ட ஏன் கொடுத்தேன்? எதுக்காக கொடுத்தேன்? ஐயோ அபச்சாரம் 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 அபச்சாரம். ஏண்டி எங்கே நீ செய்த தவற மறைக்க என்னைய கழுவு சாட்டையா? காலகண்டர் நடிக்கும் வேலுச்சாமி அன்பு மாமா முதலை குளத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி அவர்களுக்கு தம்பி சிவஞானம் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்திய எனது மைத்துனர் சிவஞானம் புஷ்பஞானம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அவர்கள் குழந்தைகளுக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஏனா ஏனா இப்ப ஏனா எடுத்து 6 தாரம் இருக்கிறச்சே 7ஆம் தரமா என்ன கட்டிட்டு வந்தேன். 8ஆம் தரமா சூத்திர பொம்மநாட்டியா கிடைச்சா நோக்கு. ஏனா ஏண்டி ஏனா நீ செய்த தவற மறைக்கிறதுக்கு என்னைய கழுவு சாட்டையா? அப்படி என்ன வாழனை கேட்க போனியா இல்லையோ? ஆமா போனேன். அங்க போய் நித்திர பண்ணிட்டு அபச்சாரம் அபச்சாரம் நிறுத்துங்கண்ணா. நான் போய் நித்திர பண்ணேன். நோக்கு யார் நான் சொன்னா? நோக்கு சொன்னதாரு? நேக்கு சொன்னது நம்ம வேலைக்கார முத்தையன். நேக்கு சொன்னதும் முத்தையன்தா? ஏனா நோக்கு முத்தையன் நேக்கு முத்தையன் நேக்கு முத்தையன் நோக்கு முத்தையன். ஏனா நம்ம 2 பேரும் சின்ன சிரிச்சு அது சிரிச்சு விளையாண்டா அவனுக்கு பிடிக்கல. சீண்டி எடுத்துட்டா பாத்தீங்களா? அழைச்சுடுங்க அட முத்து அப்படியே அந்த குச்சி எடுத்து 4 போடு போட்டாலும் எந்திருக்க மாட்டாங்க. ஓடியடா அழைச்சுடுங்க. பிடிவாடா பீடி வா. ஏன் தம்பி முத்து இப்படி வா. தாத்தா கிட்ட கேட்டேன் புடவையை தூக்கலேங்கிறாரா? டேய் கேட்டடா கேட்டேன். படுக்கலை நீ படுக்கலடம் தானே? படுக்கலைன்னு சொல்றா. படுக்கலை மாமி ஏண்டா ஒரு தூக்கலையா? தூக்கலடா நான் பார்க்கலடா. ஏன்னா காசுன்னு பார்க்காம பணத்துன்னு பார்க்காம விலை கொடுத்து வாங்கி வந்தமே சந்தி எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கா. ஏன் அழுகுறா எதுக்காக அழுகுறா நேக்கு தெரியலண்ணா. ஏச்சுடுங்கோ சந்தி மாமி சந்தி மாமி அதுக்கு கிச்சன் தெப்ப கொய்ய போனால அவனை அரவத்தேண்டி இறந்துட்டான். நோக்கு பிள்ளை போயிடுத்து நேக்கு பணம் போயிடுத்துடி. பிள்ளை போனா பெத்துக்கலாம் பணம் போனா பெக்க முடியாதுடி. அகத்துல வேலையெல்லாம் இருக்கிறது செஞ்சுட்டு போயேண்டி. நான் பார்த்து விட்டு போகிறேன். என்ன விலை என்று சொல்லுங்கள் தாயே. செப்பின் கொடுத்த எடுத்து அவ கரத்துல கொடு. 3500 குடம் ஜலம் எடுக்க வேணும்டி. மாமி எத்தனை குடம்? 3500 4500 மாறி இருக்கு. அப்புறமா சொல்லிக்கலாம். இப்ப மட்டும் கொடு. அழகிய கண்ணே உறவுகள் நீ தன்னை அறியாதவள் தாயும்
ஏன்னா இது யாரு கரத்துல இருந்துச்சு? சந்தி கரத்துல சந்தி கரத்துல இருந்து தங்களுடைய கரத்தில் வர வேண்டிய காரணம் என்னன்னா வரட்டும் அவளை கூட்டுக்க. அடியா சந்தி வா, இப்படி வா. அம்மா அடுத்த வேலை என்னவென்று சொல்லுங்கள் தாயே. கொடுத்த யார் கையில கொடுத்த? முத்தேவிடன் வேலை முடிச்சு பொம்மநாட்டியா பிறந்தவ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அகத்துல செஞ்சு முடிக்கணும். இவ பொம்மநாட்டியா எந்த நேரம் பார்த்தாலும் அழுதுட்டு பொம்மநாட்டியா. அடுத்த வேலை என்னவென்று சொல்லுங்கள் தாயே. அடுத்த என்ன வேலை செய்யணும்? இங்க வாடா, டே குண்டாவுல சாணம் போட்டு எடுத்துட்டு வா. ஆமாடா, கார்ல பூதியாச்சுன்னு பாத்துக்கிட்டே புன்னகை கண்ணார கண்டாலே அவனே பூதி என்னடா இப்படி இருக்கு? என்னடா இலையா மிதக்குது? சந்தி கடிவா, அடுத்த வேலையை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தங்கள் சொன்ன வேலையை செய்துவிட்டு ஓடோடி வருகிறேன் சுவாமி. அடுத்த வேலை என்னவென்று சொல்லு. ஏண்டி நீ என்னமோ ராசாத்தி போல அப்படி மெதுவா வந்துட்டு இருக்க, மெதுவா போயிட்டு. ஏண்டி வேலை சொன்னா மட்டும் எவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கேன். தாயே என்னை கோபித்துக் கொள்ளாதீர்களா? என்னடி கோவம்? நான் அந்த பொறுத்துவாணியாக இருந்தவள், எனக்கு வேலை செய்து பழக்கமில்லை. என்ன வேலை என்று சொன்னீரானால் சீக்கிரமாக செய்து முடியும். நீ அந்த புறத்து மகாராணியா இருந்திருக்கலாண்டி. என் ஆத்துக்காரு உன்னை திரவியத்தை போட்டு வாங்கியிருக்கார், சொரணத்தை போட்டு வாங்கியிருக்காரு. நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்டு தெரியறா. டேய் ஓகே, என்னடா வேணும்? ஓகே, என்ன வேணும்? அடுத்த வேலை என்ன வேலை தெரியுமா? எப்படி நின்னுட்டே இருக்கா பாரு, செட்டம் செட்டம் இப்படியே நின்னுட்டு என் ஆத்துக்காரையே இப்படி பண்ணிட்டு அகத்தே குட்டிச்சடா ஆக்கிட்டா. இப்படி வா, போய் முத்தத்துல போய் தென்னை மரம் எடுத்துட்டு வந்து அவ கரத்துல குடு. என்னதான் வேணும் நோக்கு? ரெண்டு மாறு இருக்கு. அதுக்கு இப்படி எல்லாம் நீங்க விளக்க மாறா கேப்பீங்கன்னு தான் விளக்க மாறுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். விளக்க மாறு போய் எடுத்துட்டு வாடா. விளக்க மாறு உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல,
பார்த்ததில்லை. இதை வைத்து என்ன செய்ய வேண்டும் அப்பா? மாமி குழந்தை இறந்துச்சேன்னு அவங்க வருத்தத்தில் இருக்காங்க. அந்த கிழடு மலடு அவங்க பகுமானத்தை பாரு மாமி. நல்லா பிடிச்சுக்குங்க. இந்த கிழடை எண்ணி 72 அடி ஐயா. இந்த மலடை எண்ணாம 32 அடி. அவர்கள் நம்மை அடிமை கொண்டு எஜமா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது ஐயா. சும்மா கேளுங்க மாமி. அம்மா இதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? ஆட்ரி ஆட்ரி உன்னை விலைக்கு வாங்கினதுக்கு எங்களை அடிக்க சொல்றது ஏண்டி கேட்கிற முறைன்னு இருக்கு இல்லடி. எப்படி பிடிச்சிட்டு இருக்க ஏண்டி இதை எப்படி பிடிக்கணும்னாலும் நோக்கு தெரியுமா? என்னது ஏண்டா அவ என் கருத்துல கொடுத்தாளா உன் கருத்துல கொடுத்தாளா? இல்ல மாமி. டேய் நான் கேட்டதுக்கு பதில சொல்றேன். அவ உன் கருத்துல கொடுத்தாளா என் கருத்துல கொடுத்தாளா? ஏண்டி இதை எப்படி பெருக்கணும்னு நோக்கு தெரியுமா? இதுக்கு மேல என்ன வேணாம். அந்த அவன் அதுக்கு மேல அலைகிறானுங்க. அங்க கொடுத்தாச்சு சந்தி அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சித்திரம் வரையிலும் நல்லா தேர்ச்சி அடைந்தவா. கோலப்படுறா கோலம் ஆகுடா. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. யானே என்ன அரசன் என்ன யாருமே இல்லையே. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. யானே என்ன அரசன் என்ன யாருமே இல்லையே. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் ஜானகி ரகுராமனும் வனவாசம் போன விதியினா. ஜானகி ரகுராமனும் வனவாசம் போன விதியினா. சந்திரமதியும் மரதிலும் சந்திரமதியும் மரதிலிருந்து நிலவுகளை தழுவினா. வானவில் நின்றமையாலும் மூலமே விதியில்லையே. வானிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. யானே என்ன அரசன் என்ன யாருமே இல்லையே. ஏனா நாலு பக்கம் படித்தோற கூட தப்பு குளம் கூட என்னதுடா? ஏனா அது என்ன வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்குது. இது என்னடா? மீனா மீனா ஏண்டா மீனாகப்பட்டதாரா? மீனே. டேய் பிராமணாகத்தில் மச்ச குழம்பு இல்லாமாடா? கைப்படாம கால் படாம அழிச்சு காலாளி அழிக்க கூடாது. நீ அழி. யார் எலி? டேய் நீ அலி. இல்லடா கோலத்தை அழி. அழிச்சிடுறாம்பி. எப்படி அழிக்கணும் எப்படி அழிக்கணும் மாமி? வரலையா? நேர வச்சு அழிக்கணும். ஐயா எதுக்கு நேரா இல்ல இந்த கோலத்தை அழிச்சிடுறா. கைப்படக்கூடாது, கைப்படக்கூடாது, கால் படக்கூடாது. கால் படக்கூடாதே. மாமி கொஞ்சம் கிட்ட வாங்க. நான் வந்துட்டேன். போடாம்பி போ. அடியா சந்தி வாய்ப்படி வா. அடுத்து என்ன வேலை நோக்கு தெரியுமா?
நான் அந்த புறத்துவாணியாக இருந்தவள், வேலை செய்து பழக்கமில்லை. பெண் என்றால் பேயம் இறக்கப்படும் என்பார்களே, இந்த ஏழை மீது தங்களுக்கு கருணை பிறக்கவில்லையா தாயே? என்னை ஏனம்மா இப்படி சித்திரவதை செய்கிறீர்கள்? ஏண்டி அம்மா. ஆம்பளை ஆளு நான் மகாராணி போல இருக்கிறச்ச உன்னை வேலை பார்க்கறதுக்கு தான் வாங்கிட்டு வந்து. ஏண்டி நீ என்ன பேயா பிசாத? என்னை பார்த்தா நோக்க எப்படி தெரிகிறது? இருடா இருடா அட இருடா. ஏண்டி என்னை பார்த்தா நோக்க எப்படி தெரிகிறது? பேய் பிசாத மாதிரி தெரியறதா? அப்ப அக்கரகரத்துல உள்ளவளா என்னை பார்த்து என்ன நினைப்பா? இந்த காலகண்டி இவளை பாரு எவ்வளவு குடும்பப்படுத்தா அப்படின்னு அவ என்னைய பார்த்து நினைக்கிறேன். நோக்க அதுதான் வேணும். ஏண்டி நோக்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? ஏனா எதுக்கு வேலை கொடுத்து வாங்கிட்டு வந்தே? என்னென்ன பேச்சு பேசுறா பாருங்க. நான் கொடுமைப்படுத்துறேன். நானே மாமி ஏண்டா ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், அவங்களே குழந்தை இறந்து போச்சுன்னு அவங்க வருத்தத்துல இருக்காங்க. ஆனா இருந்தாலும் இன்னும் உங்க நெஞ்சு இறங்கலையே. யாராவது ஒரு அருவா கொடுங்க, இந்த இடத்துல இவனை வெட்டி பொலி போட்டுறேன். சண்டை அடுத்த வேலை என்ன செய்ய வேண்டும்? பதில்களை நெல் குத்த வேண்டும். முத்தையா, உரல், உலக்கை, முரம், நெல் எல்லாத்தையும் நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம், நிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே சொன்னேன். என்னடா நீ கேக்குறியா? என்ன வீதியில ஓடாத வீதியில ஓடாதுன்னு சொன்னா கேக்குறியா? ஏண்டா உரல வெளியில போட்டு பந்தயம் போன 4 குத்து குத்தி போங்க பாரு அகண்டு போய் கிடக்குது. மாமி உரல மாமி உரல் எப்படி அகண்டு இருக்குன்னு பாரு. ஆமாடா போடுறா நல்ல. நீங்க விளைக்குங்க மாமிட்ட ஒரு தடவை சொல்லிக்கிறேன். மாமி இங்க வாங்க. தாத்தா என்ன சொன்னார்? இங்க வாங்க. தாத்தா என்ன சொன்னார்? தாத்தா உரல் உலக்கையெல்லாம் கொண்டாட சொன்னாரு. கொண்டு வர சொன்னார்ல. அப்புறம் என்ன சொன்னார்? அடுத்து நெல்லு கொட்ட சொன்னார்ல. தலையில ஒரு கொட்டு கொட்டி கொட்றாம். இங்க வாங்க மாமி, நாளைக்கு அது வர இது வர அங்க நடக்காது. ஆமா அதுல சுத்த அதுக்கு ஸ்கோர நான் சொல்ல மாட்டேன்டா. என்ன வேலையோ அத மட்டும் பாரு. இல்ல பாருங்க. அப்புறம் கொட்டையில பாருங்க. நெல்ல நெல்ல அதெல்லாம் தலையெழுத்தே இல்லடா. அவரை பார்க்க சொல்லு. தாத்தா தாத்தா பாப்பாரு நல்லா பாரு. மாமி அம்மாவை ஒரு தரம் செய்து காண்பிக்க சொல்லுங்களப்பா. தாத்தா இந்த வேலையெல்லாம் அம்மா செஞ்சு பழக்கம் இல்லையா, அதனால நீங்க ஒரு
முத்தையா உன் பொண்டாட்டிய போட சொல்லு டேய். நீ போ. ஆத்துக்காரியால் குத்த முடியாது நான் குத்துறேன்டா ஆமா நீ குத்திட்டாலும் புழுங்கு தனைஞ்சிடும். தம்பி போங்க டேய் தாத்தாவுக்கு நேத்தனும் தெரியாது சரி நான் குத்தையில விலகி போச்சேன் உள்ள பிடிச்சி விட்டு அவன் பொண்டாட்டிய வச்சுக்க. டேய் குத்தவாடா குத்தவாடா நீ குத்தி இருந்தா தான் முண்டை புள்ள இருந்திருக்க முடியும். டேய் கிழட்டு முண்டை. குத்தவாடா குத்தவாடா குத்தியா குத்தவாடா ஆ? குத்தவாடா குத்து. ஐயா. இல்லடா. எப்படி? ஓடி முண்டை போடி முண்டை கிளட்டு முண்டை. முண்டை. உன் வேலை ஊரை இப்படித்தான் எடுத்துட்டு போறது. இல்லடா வெத்து குத்தா குத்தி கிடந்திருக்கு. ஐயோ பிள்ளை எங்கிட்ட வருஷத்துலயே வரும். ஆத்துக்காரி கொஞ்சம் வாடி கொஞ்சம் வரலாம். ஏன்னா இத 4 செவத்துக்குள்ள மறைச்சே வச்சுட்டு இருந்தேன். இப்படி எல்லாரும் பாக்குறச்சே இப்படி பண்ணிட்டேல. ஏன்னா கவலைப்படாதே, நீங்க இருங்க. ஏன்டா நான் பேசுறப்பத்தான் பேசுது. ஆகனா ஆக்கி விடுவியா விட இல்ல மாட்டேன். மாமி அவர்தான் என்னதான் வேணும்? அவர்தான் தெரியாம குத்திட்டாரு. சரி. நீங்க என்னால புடிச்சு வைக்க அது கூடாது. புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம். நாங்க 2 பேரும் உள்ள விட்டுக்கிறோம், வெளியே எடுத்துக்கிறோம். நீ புத்திக்கிட்டு அங்கிட்டு நின்னு போடா போ பரமன். போடா. ஏன்னா இப்படி வாங்கோ, நீங்க உட்காந்துக்கோங்க, நான் குத்துறேன். மாமி அதுதான் தெரியுது. ஐயே என்ன பேசினாலும் ஊத்து போடுறானே, நான் என்ன செய்வேன்? அடிச்ச ஏதாவது அந்த கட்டையை கொண்டுதே உலகிட்ட போடுமா ஐயோ, அப்பா. ஏண்டி, இப்படி வா. இது என்ன தெரியறதா? சொல்லுங்கள்மா. சொல்லுங்க. மண்டையில போட்டு வா. போமாடி. இந்த கிழட்டு போயிட்டு திண்டு திண்டு உடம்பு இறங்கிருச்சு. நான் அப்புறமேட்டு வச்சுக்கிறேன்டா. நான் ஒரு முதல் சட்டை ஒரு வெயிலே பாலமுதும் உண்டிருந்த கையினோட இருகையிலே நெல்லு குத்த எந்த தலை விதிவசமோ விதிவசமோ ஒரு கையிலே பாலம் ஒரு கையிலே பாலமுகம் இந்த கைகள் நோக இருகையாலே நெல்லு குத்தே எந்த தலை விதிவசமோ ஒரு கையிலே பாலமுகம் உண்டிருந்த கைகள் நோக முல்லை மல்லிகை மறியடித்திட்ட மருதே முல்லை மல்லிகையாள் வாரியணி திட்டகையாள் பெருமுழக்கை பிடித்து குத்தே பிரம்மதேவன் கற்பனையும் ஒரு கையிலே பாலமுகம் உண்டிருந்த கைகள் நோக போங்க மாமி, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு தான் காலகண்டர் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்த போறேன். காலகண்டர் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு. ஏய் போங்க ஆமா மைக்க உடைக்கணும்ல முத்தையா தாத்தா இந்த உலக்க இருக்கிறதுனால உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருது ஆமா. உலக்கைய கிழக்க இருக்கிட சத்தி பைய மட்டும் போட்டுருமா? சக்தி மேல விடுங்க. சக்தி மேல விடுங்க. சண்டி இதை முறத்திலிட்டு அரிசி வேறு குருணை வேறு தவிடு வேறு மொய் வேறு தனித்தனியாக பிடிக்க வேண்டும். டேய் Yes, sir. உனது மகன் இறந்த யார் சொன்னது? அசராத்து குழந்தைகள் சொன்னார்கள் சுவாமி. உனது மகனை எரிப்பாயோ பிதைப்பாயோ நாய் நரிகளுக்கு எடுத்து போடுவாயோ எனக்கு தெரியாது. நாளை சூரியன் உதயமாவிற்குள் வந்து சேர வேண்டும். இல்லாவிட்டால் 100 பொய் சொன்னவருக்கு குடைவளா போகும்பொழுது மாட மாளிகை கூட திருவிளக்கு ஏற்று சென்று வாசிக்கிறேன்.